அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அதிமுகவில் இணைந்த காளியம்மாள் பேரதிர்ச்சியில் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள். இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கிய தூணாக இருந்தவங்க தான் காளியம்மாள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர மீனவர்களுக்காக பெரிதளவில் குரல் கொடுத்து ஒரு சமூக ஆர்வலராக உள்ள வந்து அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய நாட்டமும் பிடிப்பும் பிடித்த காரணத்தினால நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெரிய பயணம் பண்ணியிருந்தாங்க காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியினால தான் காளியம்மாளுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே கிடைச்சிது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு பேச்சு பற்றை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சாட்டை துரைமுருகன் கூட இந்த ஒரு விஷயத்த பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்காரு. அதாவது நாம் தமிழர் கட்சியில் எல்லா பயிற்சியும் எடுத்துக்கிட்டு அவங்க வேற கட்சியில் போய் இணையிறது அப்படின்றது ரொம்ப வருடங்களாகவே நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் தற்போது காளியம்மாளும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அனைவராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே மாற்றான ஒரு கட்சி அப்படின்ற காரணத்தினால எந்த ஒரு கட்சியுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதபடி மிக கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். குறிப்பாக காளியம்மாலாம் பார்த்தீங்கன்னா சீமானுடைய ஒரு பெண்முகமாகவே இருந்து சீமான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவங்களையும் பேசின ஒரு காரணத்தினால காளியம்மாலாம் வேற கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க மீண்டும் நாம் தமிழர் கட்சி தான் இணைவாங்க அப்படின்னு நம்ம அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இன்று காலை யாருமே எதிர்பாராத விதமாக அதிமுகவில் காளியம்மாள் இணைஞ்சது அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பங்கள் காளியம்மாளை தன்னுடைய சொந்த குடும்பமாகவே பார்த்தாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளை கூட என்னுடைய உடன் பிறந்த சகோதரி அப்படின்னு காளியம்மாளை ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கும் வேளையில இந்த மாதிரி காளியம்மாள் அதிமுகவில் இணைஞ்சது அப்படின்றது அனைவருமே ரொம்ப கோவப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். காளியம்மாள் தாவேக்கலை இணைய போறாங்க, திமுகவில் இணைய போறாங்க அப்படின்னு அரசியல் புரசலாக நிறைய தகவல் வந்துட்டு இருந்தாலும் காளியம்மாள் அதிமுகவில் இணைஞ்சது அப்படின்றது யாராலையுமே சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது பாஜகவை கடுமையாக விமர்சித்த காளியம்மாள் எப்படி அங்கே போய் இணைஞ்சாங்க அப்படின்றது அனைவருடைய கேள்வியாக வந்துட்டு இருக்கு. காளியம்மாளுக்குன்னு இருந்த ஒரு நல்ல பேர் பார்த்தீங்கன்னா தற்போது முற்றும் முழுதாக போக போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.